ஜெபம் செய்வோம். இந்த நாளின் புது கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படி ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையால் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவரே, எங்களை இந்த நாளின் கிருபையால் எங்களை நிரப்பும். காலைகளோடு உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். புது கிருபையால், இந்த நாளின் கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று கேட்டோம். புது கிருபையினால் எங்கள் அலங்கரிங்க. ஜீவனை பார்க்கிலும் உனது கிருபை மேலானது, அது நல்லது. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. இதுவரைக்கும் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து தேவன் நிரப்பும்படி இந்த நாளின் புதிய ஆகாரத்தை, புதிய கிருபைகளை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எல்லாரும் கேட்போம். எங்களை வெறுமையாய் அல்ல, கிருபையால் எங்களை திருப்தியாக்கி அனுப்புவீராக. கிருபையால் எங்களை திருப்தியாக்கி அனுப்புங்க. உங்கள் பூரண கிருபையின் கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தாவீதின் குடும்பத்தார் மேலும் இஸ்ரவேலின் குடிகள் மேலும் உற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த கிருபையின் ஆவி எங்கள் மீது ஊற்றத்தக்கதாய் உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் நிர்மூலமாகாது காக்கிற, எங்களை வழிநடத்துகிற, ஆசீர்வதிக்கிற, சகலவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாய் மாற்றி தருகிற அந்த தேவ கிருபை, தேவ கிருபை நோக்கி பார்க்கிறோம். தேவனோடு ஒப்புரவாக்குகிற தேவ கிருபை, அவரோடு நிலைத்து நிற்கும் தேவ கிருபை, அதை அதிகமாக நாங்கள் எதிர்பார்த்து சமூகத்தில் காத்திருக்கிறோம். எங்களை பலனடைய செய்கிற, எங்களை பலவனாய் மாற்றுகிற தேவ கிருபை, ஜீவனை பார்க்கிலும் மேலான கிருபையை அடவரே வஞ்சித்து நிற்கிறோம். ஒவ்வொருவரையும் கிருபையால் அலங்கரிங்க. இந்த நாளின் ஆகாரத்தால் திருப்தியாக்குங்க, திருப்தியாக்குங்க. மோசே ஜெபித்தபடி அடவரே புது கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. நாளைதோறும் நமது கிருபைகள் புதிது. இந்த நாளின் புதிய பலத்தினால் எங்களை திருப்தியாக்குவீராக, திருப்தியாக்குவீராக. குறைவாய் அல்ல ஆண்டவரே, ஏதோ ருசி பார்த்தோம் சென்றோம் என்பதல்ல, நாங்கள் முழுமையும் பெற்று செல்லணும். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியணும். அந்த புது கிருபையின் கரத்திற்குள் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த கிருபையை நோக்கி எதிர்பார்க்கிறோம். நாளையில் ஒரு கிருபை நிறைந்திருக்கட்டும். எங்களை திருப்தியாக்கி ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. இந்த சமூகத்தை நோக்கி காத்திருக்கிறோம். கிருபை நாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, திவ்ய கிருபை வேண்டும் நாதா, யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, திவ்ய கிருபை வேண்டும் நாதா, யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. உம் கிருபை தான் வேண்டும் சொன்னாங்க ராஜாவே, உம் கிருபை தான் வேண்டும் சொன்னாங்க ராஜாவே, உம் கிருபை அல்லாமல் எங்களால் ஆகாது. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா, யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. தாகத்தோடு காத்திருக்கிறோம். கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் பாடல் தாளிலே 4வது பாடலை பாடுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாததான். பாடல் தாளிலே 4வது பாடல். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிற்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. கலையில
முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் நலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதவா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதவா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமையானையா எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை நீதானையா. நான் நம்பும் என் கேடகம் எந்த கோட்டை நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதவா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதவா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து காலூற்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து காலூற்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல தலனாயோடு செய்தீரே. உயர்ந்த தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் நலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதவா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் நலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதவா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதவா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா. நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. புது கிருபையால் என்னை அலங்கரித்து வழி நடத்துகிற தேவன்
சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து சொல்கிறோம். காலைகள் தோறும் உடைய கிருபைகள் புதியது, என் நிர்மூலமாக காத்திருக்கிறது, இன்னைக்கு நிலை நிற்க செய்திருக்கிறது. எங்களை நிலைநிற்க பண்ணியிருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி. அந்த கிருபை நோக்கி காத்திருக்கிறோம். அந்த பூரண கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கிருபையின் வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பெருமையான பாத்திரங்களாய் அல்ல ஆண்டவரே, இந்த கிருபை கொண்டு இந்த வார்த்தைகளால் நிறைந்த ஒரு பாத்திரமாய் மரியாதை தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்ற வார்த்தைப்படி இந்த நாளை எங்களுக்கு முன்குறித்த தேவன் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் காத்திருக்கும் கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்திருக்கிறேன். ஆண்டவரே, கிருபை பெற்ற ஜனங்களாக, வாழ்த்துதல் பெறுகிற ஜனங்களாக இதுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. கிருபை பெற்ற ஜனங்களை நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் பாத்திரம், கிருபையின் பாத்திரம் நிரம்பி வழியணும். கிருபா பாத்திரம் நிரம்பி வழியணும். குறைவுள்ளவர்களா அல்ல, நிறைவான பாத்திரம், பரிபூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நிரப்புகிற தேவன். அது விசேஷித்த தேவ கிருபையா, நித்தியமான நிச்சயமான கிருபையா எங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரிங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரிங்க. அது எடுபடாத நல்ல பங்கு, அது நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இந்த சமூகத்தில் காத்திருந்து இந்த நல்ல பங்குக்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட கிருபை செய்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த நல்ல பங்கினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எங்கள் குடும்பத்தை நிரப்புங்க. தாவீதின் சந்ததியை தொடர்ந்து அந்த தேவ கிருபை எங்கள் சந்ததியை தொடரட்டும். தாவீதின் பிள்ளைகள் மேலும் அவர்களின் பிள்ளைகள் மேலும் தொடர்ந்த தேவ கிருபை எங்களுடைய குடும்பத்திலும் தொடரட்டும். எங்கள் சந்ததியை தொடரட்டும். அந்த பூரண கிருபைக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். பூரண கிருபை, சம்பூர்ணமான கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் குடும்பத்தின் காரியங்கள் நிரப்பட்டும். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். தேவ கிருபையின் கருத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புங்க. பெருமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். நிரம்பின பாத்திரமாய் கர்த்தர் எங்களோடு வழி நடத்துவீராக. கிருபையின் வார்த்தைகள் நிமித்தத்தில் இப்போது வெளிப்படட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வேண்டும். கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரிசுத்த வாரத்தின் 2வது நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒரு எல்லாரையும் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கிருபைக்காக காத்திருப்பது நாம் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான காரியம். மாலை நேரத்தில் இந்த நிகழ்வுகளை குறித்து பரிசுத்த வாரத்தின் காரியங்களை தியானித்தாலும் காலையிலே அவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்கிற கிருபை, காலையில் தான் இந்த கிருபையை நாம் தியானிக்க முடியும். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் வருகிறோம். இந்த வெயில் ஏற ஏற மண்ணா உருகி போகிறபடி இந்த கிருபை மறைந்து போகும். அதற்கு முன்பதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த காலை நேரத்தில் இந்த கிருபையை தியானிக்கும்படி நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். இந்த சம்பூரணமான பூரண கிருபையாலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நம் தியானத்திற்காக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர்க்கடவும். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாய் கிறிஸ்துவின் அண்டை, அந்த கிருபாசன் தண்டை நாம் சேர வேண்டும். தைரியமாய் அவனுடைய சமூகத்தை கிருபைக்காக காத்திருக்கிற நாம் எதுக்கும் ஒரு காரியத்திற்காக யோசித்துக் கொண்டிருக்காமல் தைரியத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய கூடாரத்திலே பணி செய்தார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே போன பிறகு உள்ளே அவர்கள் அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டுவதற்கான தூபம் காட்டுதல், பலி செலுத்துதல், ரத்தம் பூசுதல், இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அது வெளியே தெரியாது. திரைச்சீலை அவர்களுக்கு மறைப்பாக இருக்கும். பலிக்கு கொண்டு வந்தவர்கள் ஜனங்கள் எல்லாம் வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். உள்ளே போன மனுஷன் பலியை செலுத்திவிட்டு வெளியே திரும்பி வர வேண்டும். ஆனால் உள்ளே போகிற ஆசாரியரோ ஒருவேளை பாவம் செய்திருந்தால், பரிசுத்த குறைச்சல் உள்ளவனாய் இருந்திருந்தால், அவன் உள்ளே போன பிறகு கர்த்தர் அவனை வாதிப்பார், அடிப்பார், அவன் உள்ளே மடிந்து விழுவான். இது வழக்கம். அவன் பாருங்கள், கிருபாசன தண்டையிலே உள்ளே போவதற்கு பயம். கர்த்தர் அடித்து விடுவார். ஏதோ ஒரு காரியத்திலே குறைவு இருந்தால் அதே இடத்துல கர்த்தர் உடனே அடித்து போடுவார். உள்ளே ஒரு மனுஷன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே மரித்து எப்படி கிடப்பது? ஆகவேதான் அவனுடைய இடுப்பிலே ஒரு கயிறு கட்டியிருப்பார்கள். அவனை வெளியே இழுப்பதற்கு.
அவருடைய அங்கியின் கீழே மாதுளம் பழமும் ஒரு மணியுமாக, மாதுளம் பழம் ஒரு மணி என்று சொல்லி அவருடைய அங்கியில தொங்க விடப்பட்டு இருக்கும். அப்ப அவன் உள்ள நடக்கிற போது அந்த மணியின் அந்த சத்தங்கள் கேட்கும். சத்தம் கேட்காமல் இருக்கிறான். சிறிது நேரம் ஆகிவிட்டது, சத்தம் நின்று விட்டது என்றால் கர்த்தர் அவனை அடித்தார். அவன் உள்ளே இருக்கிறான். வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே தூக்க போக முடியாது. வெளியே இருந்து கைவிட்டு அவனை இழுப்பார்கள். அவன் வெளியே வருவான் மரித்தவனாக. ஆகவே கிருபாசன தந்தையில் சேர்வதற்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் குடும்பத்தால் தங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதியாக்கி உள்ளே சென்றார்கள். இப்போ கிறிஸ்துவின் சிலுவை வந்த பிறகு அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அது கீழிருந்தல்ல, மேல் துவங்கி அது கிழிக்கப்பட்டது. இயேசுவை எல்லாம் நமக்கு விடுதலையாய் திறப்பாய் மாற்றி விட்டார். இப்ப உள்ளே போவதற்கு எல்லாருக்கும் பாக்கியம். ஆசாரியர்கள் அல்ல, எல்லாருக்கும் அவருடைய கிருபாசனத்தை அங்கு சேரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய ஒரு பாக்கியத்தை தான் சிலுவையில் நமக்கு ஆண்டவர் செய்து கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் உள்ளே போக வேண்டும். ஆனால் இப்போ யார் வேண்டுமானாலும் இயேசுவின் சமூகத்திற்கு வரலாம். ஆகவே இதை யோசிக்காதபடி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய ரத்தத்தை, இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்துக் கொண்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேர வேண்டும். அன்று இருந்த சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணம் என்ன? தவறு செய்த ஒருவன் உள்ளே வந்தால் அவன் அடிபட்டு உள்ளே மறிக்க வேண்டும். ஆனால் இப்போது என்ன? பாவம் செய்த ஒரு மனுஷன் உள்ளே வந்தால் கிறிஸ்துவின் ரத்தம் அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனை கழுவி சுத்திகரிக்கிறது. கர்த்தருடைய கண்கள கிருபை கிடைக்கிறது. அவனை இன்னும் கர்த்தர் இரக்கமாய் தயவாய் அவனை விட்டு வைக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு தைரியமாய் இந்த கிருபாசன தண்டையிலே வர வேண்டும். இந்த கிருபாசன தண்டையிலே வருகிறவர்களுக்கு தான் இந்த சகாயம் செய்யும் கிருபை கிடைக்கிறது. சகாயம் செய்யும் கிருபை யாருக்கு கிடைக்கிறது? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வருகிறவர்களுக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் சகாயம், கர்த்தர் சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். கிருபாசன தண்டையிலே சகாயம் செய்யும் கிருபை உண்டு. அப்ப யாரெல்லாம் கிருபாசன தண்டைக்கு வருகிறார்களோ சகாயம் செய்யும். அந்த வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கலாம். இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற நேரத்தில் உதவி செய்யும் கிருபை. நம்ம மேல் இரக்கமாய் இருக்கிறார் கர்த்தர். பாவங்களின் நிமித்தம் நமக்கு தண்டியாமல் இரக்கமாய் இருக்கிறார். அந்த இரக்கமும் அவருடைய சமூகத்துல உதவி செய்யும் தேவ கிருபையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது மேலான கிருபை, சகாயம் செய்யும் கிருபை. அநேக வேளையில் நமக்கு உதவி செய்யாத நேரத்துக்கு ஆட்கள் இல்லாத நேரத்துல கூட இந்த கிருபை நமக்கு ஆட்களை தரும், உதவி செய்யும். அம்மா ஒரு முறை ஊழியத்திற்காக தூத்துக்குடி பகுதியில் ஒரு கிராமத்திற்கு பல வருடங்களுக்கு முன்னதாக சென்றார்கள். இதே போல ஒரு புனித வெள்ளிக்கு அவர்கள் வசனத்திற்காக சென்று ஊழியம் செய்துவிட்டு கிராமத்திற்கு உள்ளே இருந்து மெயின் ரோட் வருவதற்கு 1 கிலோமீட்டர், வாகனங்கள் எதுவும் கிடையாது. ஆராதனை முடிந்தவுடன் எல்லாரும் அவருடைய இடங்களுக்கு டக்கென்று போயிட்டார். உடனே போய்விட்டார். யாரையும் காணவில்லை. தனியாக வந்திருக்கிறார்கள். யாரும் நானும் கூட போகவில்லை. தனியாக அவர்கள் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிற போது அந்த காடு, ஆகவே ஒரு பயமான சூழ்நிலை. தனியாக 3 மணி வெயிலுக்கு வந்து கொண்டிருப்பது ஒரு பயம். எப்படி என்று சொல்லி யோசித்துக் கொண்டு வர திடீரென்று பின்னாடி ஒரு மனிதர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நல்ல உயர்ந்த படித்த ஒரு மனிதர், நல்ல ஒரு ட்ரெஸ், நீட் ட்ரெஸ்ஸாக அணிந்து வாட்ட சாட்டமான அப்பா மில்ட்ரி மேன், அதே போல தாத்தா மில்ட்ரி மேன், அதே போல அவர் இருந்திருக்கிறார். அப்போ நல்ல ஒரு மனுஷன் பின்னால வந்து கொண்டிருக்கிறார். நல்ல மனுஷனாய் தெரிந்த உடனே ஒரு தைரியம். இவர் வேகமாய் போனால் அவரும் வேகமாய் வருகிறார். குறிப்பிட்ட தூரத்தில் மெதுவாய் சென்றால் அவரும் மெதுவாய் வருகிறார். ஆனா ஒரு பாதுகாப்பு, அவர் இருக்கிறார், நல்ல மனிதர், அவர் படித்த மனிதர் என்று. அப்படியே வந்து கொண்டு மெயின் ரோட்டுக்கு வந்து வந்த உடனே ஒரு பஸ்ல ஏறிவிட்டார்கள். இவ்வளவு தூரம் பயமாய் வந்து கூட உதவிக்கு வந்தவரை திரும்பி பார்த்தால் உதவிக்கு வந்தவரை காணும். அந்த பகுதியிலே அந்த மனிதன் இல்லை, அந்த வாட்டச்சாட்டமான மனிதன் இல்லை, பஸ்ஸில் ஏறவும் இல்லை. ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை பரத்திலிருந்து நமக்கு உண்டு. அல்லேலூயா. பரத்திலிருந்து நமக்கு உண்டு.
உலகம் நமக்கு அதை தராது, மனிதர்கள் அதை தர முடியாது. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பரத்திலிருந்து தருகிறார். அந்த ஊருக்கு போகிற போதெல்லாம் சொல்வார்கள், அந்த அனுபவத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும். அவன் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை ஆண்டவர் தருகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் தைரியமாய் கிருபாசன தண்டியில் பிரவேசிக்க வேண்டும். ஆயினும் நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய சன்னிதானத்தில் நாம் நிற்போமானால் ஏற்ற நேரத்தை கர்த்தருக்கு உதவி செய்வார். எதுவும் நமக்கு இல்லாத யாராவது ஒருவர் இருந்தால் இந்த வேலையை முடிந்துவிடும், யாராவது ஒருவர் வந்தால் இந்த காரியம் நிறைவேறிவிடும், இப்படி யோசித்துக் கொண்டே உட்கார்ந்து இருப்போம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒருவரை அனுப்புவார். இது தேவ கிருபை. கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 119 76வது வசனம். சங்கீதம் 119 76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. இந்த சகாயம் செய்யும் கிருபை என்ன செய்யும்? ஒரு மனுஷனை தேற்றும். முதலாவது யாரும் இல்லை என்று நினைக்கிற நேரத்துல இந்த கிருபை தேற்றும். இந்த கிருபை தேற்றும். இதான் ஏற்ற நேரத்துல அந்த வார்த்தையை நீங்கள் உணர்ந்து கொள்ள. ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை. சகாயம் எப்ப வேண்டுமானாலும் கிடைக்கலாம், அது ஏற்ற நேரத்துல கிடைக்க வேண்டும். இந்த கிருபை ஏற்ற நேரத்துல கொண்டு வரும். எப்போ யாரெல்லாம் நம்மை விட்டு விலகி இருக்கிறார்களோ அந்த நேரத்தில் இந்த கிருபை வந்து தேற்றுகிற கிருபை என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறது. உமது கிருபை என்னை தேற்றுவதாக. இந்த கிருபை தான் நம்மை தேற்றும் ஒவ்வொரு நாளும். யோபு 6வது அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த கிருபையை குறித்து அவருடைய அனுபவங்களை பாருங்கள். யோபு 6:13. உதவி அல்லவோ, பாருங்கள், எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையே, எல்லாம் போய்விட்டது, அந்த சகாயம் என்னை விட்டு நீங்கிச்சே. கிருபை இருந்தால் நமக்கு எல்லா உதவிகள் ஏற்ற நேரத்துல கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருந்தால் சிறைச்சாலை காரனுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும், ராஜாவினுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும். ஆனா கிருபை இல்லை என்றால் உடனே மரணம், உடனே அழிவுகள், உடனே நமக்கு அநேக துன்பங்கள் வரும். இதே கிருபை நம்ம மேல கர்த்தருடைய கண்களில் கூட கிருபை கிடைக்கிறதா? தாவீதுக்கு கிருபை இருந்தது, அவன் உயர்த்தப்பட்டான். சவுலுக்கு கிருபை இழந்து போனது, அவன் தாழ்த்தப்பட்டான். கர்த்தருடைய கண்களுக்கும் இந்த கிருபை நமக்கு வேண்டும். அங்கதான் யோபு அந்த வார்த்தையில சொல்லுகிறார், இந்த உதவி செய்கிற கிருபை விலகினது என்று. எனக்கு உதவியானது ஒன்றுமில்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிச்சு. அது ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை நீங்கிச்சு. அதனால முதல் பகுதியில் சொல்கிறார், உதவியானது ஒன்றும் இல்லை, எல்லாம் போனது, உதவி ஏற்ற நேரத்தில் கிடைக்க ஒன்றுமில்லை என்கிறார். ஏசாயா 31வது அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 31:1. சகாயம் செய்கிற ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள யாரை நம்ப வேண்டும்? இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தரை. அவர் ஒருத்தரை தான் நம்ப வேண்டும். எனக்கு இந்த இக்கட்டில் யார் உதவி செய்வது? மனுஷன் உதவி செய்வாரா? உறவினர்கள் உதவி செய்வார்களா? நண்பர் வருவார்களா? இதெல்லாம் யோசிக்க வேண்டுவதே இல்லை. நமக்கு பரத்திலிருந்து உதவி வரும். ஆகவே நம்முடைய கண்கள் எப்போதும் உதவி வருகிற இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். அதை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் சகாயம் பெற்றுக் கொள்கிற அந்த கர்த்தரை நோக்காமல் என்ன செய்தார்கள்? அந்த கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவைகளை நாடி, குதிரைகள் மகாபலசாலிகள் இருப்பதனால் அவர்களை நம்பி, 3 காரியம்: நம்பிக்கை வைத்தார்கள், அவைகளை நாடினார்கள், அவைகளை நம்பி கொண்டார்கள். உலகத்தை விட்டு, உலகத்தின் காரியத்தில் போய்விட்டார்கள். இயேசுவை விட்டு இந்த சகாயம் செய்யும் கிருபையை இழந்து போனார்கள். கடைசியில் சொல்லுகிறார், அது சாபமாய் மாறிவிடுமே, ஐயோ என்கிறார். அது எவ்வளவு கோரம், எவ்வளவு உதவியற்ற சூழ்நிலை, எவ்வளவு துயரமான சம்பவங்கள் தொடரும். ஆகவே ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாம் நோக்க வேண்டும். எப்போது நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். 20வது அதிகாரம் ஏசாயா 20:6வது வசனம். இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படி நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து
அண்டினவன் இப்படியானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்வார்கள் என்றார். சீரிய ராஜாவுடைய முகத்துக்கு தப்பும்படி வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? இந்த சகாயம் அவர்களை விட்டு விலகி போனது. தப்பும்படி வந்தார்கள், ஆனால் மாற்றிக்கொண்டார்கள். ஏன்? அவர்கள் மேல இந்த உதவி செய்கிற கிருபை அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. கர்த்தரை நம்பவில்லை. தங்கள் பலத்தை, தங்கள் ரதத்தை, தங்களுடைய குதிரை வீரர்களை, அவருடைய பலத்தை நம்பினார்கள். அதனால என்ன நடைபெற்றது? தேவ கிருபை விலகினது. இப்ப அவர்களே மாட்டிக்கொண்டார்கள். ஓடி வந்தோம், தப்பித்து வந்தோம், என்ன அன்பு செய்வது? இனி அவர்களை கைகளிலே மாட்டுவதுதான். கர்த்தரை விட்டு விடுவது. கிருபை நம்மை விட்டு போய்விட்டால் எதுவும் நம்மை காப்பாற்ற முடியாது. அதான் யோபு சொல்லுகிறார், உதவி இல்லாமல் போனேனே, உதவி எல்லாம் இல்லாமல் போயிற்றே, ஒரு உதவியும் இல்லை. சகாயம் செய்யும் கிருபை போய்விட்டால் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். இந்த கிருபை நம்மை விட்டு விலகிவிட்டால் எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும். தேவ கிருபை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இது தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே, தேவனுடைய நிழலுக்குள்ளே எப்போதும் நாம் இருக்க வேண்டும். அங்கு இருந்தால் நமக்கு கிருபை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, செட்டையின் நிழலை குறித்து ஒரு நாள் பேசியிருக்கிறேன். செட்டையின் நிழலே கிருபை உண்டு. இந்த கிருபைக்குள் ஓடி இருந்தால், இந்த கிருபைக்குள் மறைந்திருந்தால் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பார். கழுகுகள் வருகிற போது தன் குஞ்சை கோழி எப்படி மறைத்துக் கொள்கிறதோ அவ்விதமாய் கர்த்தர் மறைத்து நம்மை காத்துக் கொள்வார் ஆபத்துகளுக்கு. ஆனால் நாம் அடைவது தேவ செட்டையா இருக்க வேண்டும். அது முக்கியம். நாம் எங்கு இருக்கிறோம், யாரை நோக்கி இருக்கிறோம், அது ரொம்ப அவசியம். ஒரு தவளை வனாந்தரத்துல அது வேகமாய் குதித்து கொண்டு போனதாம். பயங்கரமான வெப்பமான ஒரு தரை, அது மண்ணிலே அது கால் பட முடியாத அளவுக்கு அது சூட்டினாலே அதிகமாய் துள்ளி கொண்டு அது நிழலை தேடி ஓடினதாம். சிறிது தூரத்துல ஒரு நிழல் அதுக்கு ஒரு தெரிந்ததாம், ஒரு நீளமாக ஒரு நிழல். ஆகவே வேகமாய் அதை தோடி நிழல் கிடைத்து விட்டது என்று வேகமாய் ஓடினதாம். போய் நிழலுக்கு நின்று விட்டுதான் மேலே பார்த்தது. அது ஒரு பாம்பு எழுந்து நின்று அதனுடைய நிழல். பாருங்கள், அது உடனே அதை சாப்பிட்டது. அப்ப எந்த நிழலுக்குள் நாம் இருக்கிறோம் என்பது மிக அவசியம். யாருடைய செட்டையின் நிழலில் இருக்கிறோம் என்பது மிக அவசியம். சத்ருவினுடைய மாய்மாலமான நிழல் நமக்கு உண்டு. கர்த்தருடைய நிழலை போல் அவர் நமக்கு காண்பிப்பான். இதுதான் நமக்கு அடைக்கலம் என்று உட்கார்ந்து விட்டால் நிச்சயமாய் நாம் கீழே தள்ளப்படுவோம், கிருபை இழந்து விடுவோம். அப்போ கிருபை பொருந்தின ஒரு செட்டை இருக்கிறது என்றால் அது நம்முடைய ராஜாவினுடைய பரிசுத்தருடைய செட்டையின் நிழல். அந்த நிழலுக்குள் தான் வந்து நிற்க வேண்டும். அங்குதான் நம்முடைய கண்கள் நோக்கி இருக்க வேண்டும். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். புலம்பல் 4:17. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்ததை நம்பி எங்கள் கண்கள் பூத்து போயின. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினால், அவ எங்க இருந்து எதிர்பார்க்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கிருபாசன தண்டையிலிருந்து ஏற்ற நேரத்தில் கிடைக்கும் சகாயம் செய்யும் கிருபையை நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு குதிரைகளையும் ரதங்களையும் நம்பி, குதிரை வீரர்களை நம்பி உட்கார்ந்து கொண்டு இப்போ எங்களுக்கு சகாயம் செய்யும் கிருபை வரும் என்றால் கிருபை வராது. கிருபை நம்மை மீட்காது. நாம் செய்ய வேண்டிய காரியம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே பிரவேசிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் இந்த பூரண கிருபை உண்டு. இந்த கிருபை சமூகத்தை விட்டு உலகத்தில் எந்த காரியத்தில போய் நின்று ஆண்டவரே இந்த சகாயம் கிடைக்கட்டும் என்றால் உதவி கிடைக்காது. உதவி கிடைக்கிற ஒரே ஒரு நிழல், ஒரே ஒரு ஸ்தலம் இயேசுவினுடைய பாதம். இந்த கிருபாசன தன்னை தான் நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் மறைவுக்குள்ளாக நாம் வர வேண்டும். அதே அதிகாரத்திலே புலம்பல் 4:20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பின்பகுதியிலே அது முதல் பகுதியிலே பார்க்கலாம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் நீங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும் அவருடைய படுகொலியில் அகப்பட்டார்.
அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லி இருந்தோமே. அவனுக்குள் நாம் நிலைத்திருக்கலாம், அவனுடைய நிழலுக்குள் நாம் பாதுகாக்கப்படலாம் என்று சொல்லி இருந்தோம். ஆனால் அது சகாயம் அல்ல, அது நிலைத்திருக்காது. அவனே என்ன செய்தானாம்? படுகொலியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலை தங்க நினைத்திருந்தோம், ஆனால் அவனே படுகொலியில் அகப்பட்டு கொண்டான். இதுதான் உலகத்தின் நிழலுக்கும் கிறிஸ்துவின் நிழலுக்கும் உள்ள வித்தியாசம். அது என்றென்றைக்கும் உள்ள நிழல், அது நித்திய நிழல். அந்த கிருபைக்குள்ள நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மறைந்து போகிற அது அனித்தியமான நிழலுக்குள்ளே நாம் போய்விடக் கூடாது. தேவ நிழல் கிருபாசன தந்தையிலே தைரியமாய் சேர்ந்தால் அதற்கு ஏற்ற நின்று சகாயம் செய்யும் கிருபை நமக்கு உண்டு. ஓசியா 13வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. கேடுண்டாக்கி கொண்டாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பாவங்களை மன்னிக்கிறார். இப்ப நமக்கு அப்படிதான் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது. இயேசுவின் சமூகத்துக்கு வருகிறோம், வந்த உடனே கர்த்தர் அடித்து போடுகிறாரா? இல்லை, கிருபையா இருக்கிறார். நமக்கு அநேக வேளை கர்த்தரை விட்டு பிரிந்தாலும், அநேக குறைவுகள் நம்மிடத்தில் காணப்பட்டாலும், கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு சகாயம் உண்டு, சகாயம் செய்யும் கிருபை நமக்கு உண்டு. ஆகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகத்திலே 89ஆம் சங்கீதம் கிருபையை குறித்து இதற்கு ஒரு வல்லமை உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 89வது சங்கீதம் 19-20 வசனம். அப்பொழுது நீ உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து, சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து, ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பாருங்கள், அது சொல்லப்பட்டபடி இந்த சகாயம் செய்யத்தக்க சக்தியை சௌரியவான் மேல் கர்த்தர் வைக்கிறார். இதற்கென்று ஒரு பலன் உண்டு, இதற்கென்று ஒரு பலன் உண்டு. அப்போஸ்தலர் காலத்துல அப்படிதான் நடைபெற்றது. அவர்கள் இந்த சத்தியம், இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பூரணமாக ஒப்புரவாக்கப்பட்டார்கள். அதனால நடந்தது என்ன? எல்லாரும் சகாயம் செய்யும் கிருபை ஊற்றப்பட்டிருந்தது. அவர்கள் பூரண கிருபை பெருகிற்று. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பூரண கிருபை பெருகிற்று என்று வேதவார்த்தை சொல்கிறது. ஏற்ற நேரத்தில் அவர்கள் சகாயம் செய்யும் கிருபையை எல்லாரும் பெற்றிருந்தார்கள். இந்த கிருபை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குள் பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அவர்களுக்குள் ஒரு பலன் இருந்தது. போகிற இடத்திலெல்லாம் ஒரு அற்புதங்கள் நடந்தது. போன எங்க பேசுகிறார்களோ அங்க எல்லா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற போதே மனம் திரும்பினார்கள். அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேகர் மேல் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். பவுலுடைய வாழ்க்கையில் அதே போல இந்த பரிசுத்த ஆவியை, இந்த கிருபையின் ஆவியை பெற்றபடியால் அவருக்குள் ஒரு பலன், சௌரியவான் மேல் இந்த சக்தியை வைக்கிறார். என்ன சக்தி? சகாயம் செய்யத்தக்க சக்தி. இந்த கிருபையை தருகிற ஒரு பலன் அவருக்குள் வருகிறது. அந்த பலன் அவர்களுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக தக்க கர்த்தருடைய பலனை நமக்கு வைக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தெரிந்த ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தது, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிவது, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதும் அளிக்கப்படுகிறது. முதல் வார்த்தை சொல்லுகிற வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, சகாயம் செய்யும் சக்தி, அந்த சகாயம் செய்யும் கிருபை ஒருவனுக்கு அளிக்கப்படுகிறது. அது சௌரியவான் மேல் கர்த்தர் வைக்கிறார். தான் தெரிந்து கொண்ட அது தாவீதின் மேல் வைத்து அவனை அபிஷேகம் செய்தார் என்ற வார்த்தையின்படி அற்புதங்களை செய்யத்தக்க ஒரு சக்தி, ஒரு சகாயம் செய்யும் சக்தி இருந்தது. அப்போஸ்தலர்களுக்குள் இந்த சக்தி இருந்தபடியால் அவர்கள் போன இடத்துல எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. அநேகர் விடுதலையானார்கள். பேதுருவின் நிழல் பட்டால் போதும் என்று வீதிகளிலே கொண்டு வைத்தார்கள். இது அற்புதங்கள் செய்கிற சக்தி, சகாயம் செய்யும் கிருபை அந்த பேதுரு மேல் இருந்தது, பவுலுக்குள் இருந்தது, அப்போஸ்தலர்கள் எல்லார் மேலும் இருந்தது. அப்போஸ்தலர்கள் மீது இந்த கிருபை பெருகினது. இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:12. பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன?
அலங்கார வாசலில் சப்பானியாக இருந்த மனுஷன் ஒருவனை நடக்க பண்ணினார்கள். அது எப்படி நடக்க பண்ணினார்கள்? இப்ப 6 வசனம் சொல்கிறது, இயேசுவின் நாமத்தில் நடக்க பண்ணினார்கள். ஆனா என்ன ஜனங்கள் செய்தார்கள்? இவர்களுடைய பலன், இவர்களுடைய சக்தி, இவர்களுடைய பக்தி, இதனால் நடக்க பண்ணினோம் என்று நினைத்தார்கள். ஆனா அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் அல்ல, கிறிஸ்து தான் அதை செய்தார். அவர்தான் இவர்களுக்குள் எதை வைத்தார்? சகாயம் செய்யும் சக்தி அவர்களுக்குள் இருந்தது. அற்புதங்களை செய்யும் சக்தி அவர்களுக்குள் இருந்தது. அந்த சக்தி எப்படிப்பட்டது? தேவன் பரத்திலிருந்து கொடுத்த அந்த கிருபையின் சக்தி. இந்த கிருபை அவர்களுக்குள் இருந்தபடியால் அற்புதம் நடந்தது. இந்த கிருபை அவர்களுக்கு, கிருபை என்பது இந்த வரமாய் குறிக்கப்படுகிறது. இங்கே வரமாய் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப இவர்களுக்குள்ள இந்த கிருபையின் வரம் இருந்தது. ஆகவே அது ஒரு அற்புதம் நடந்தது. சப்பானியா இந்த மனுஷனை தேவாலயத்திற்குள் கொண்டு போனார்கள். எல்லாரும் நினைத்தார்கள், இவர்கள் பலன், இவர்கள் சக்தி, இவர்கள் பக்தி. அது அல்ல, இவர்களுக்குள் இருந்த சகாயம் செய்யும் தேவனுடைய சக்தி, தேவ கிருபை அவர்களுக்குள் இருந்தது. அதே போல சங்கீதத்தின் புத்தகம் 30ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம் 9 பார்க்கலாம். சங்கீதம் 30:9. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கெஞ்சினேன். ஏனென்றால் இந்த பலன், இந்த சகாயம் செய்யும் கிருபை நமக்கு அதிகமாய் வேண்டும். உபாகமம் 33ஆவது அதிகாரம் 26ஆவது வசனம். உபாகமம் 33:26. ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிற தேவன், யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. இந்த தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் அவர் வருகிறார். அவருடைய மகிமை எப்படி விளங்கும்? அடுத்த வசனத்தில் இருக்கிறது. அவருடைய அடைக்கலம், நித்திய பயன்களுக்கு ஆதாரம், சத்துருக்கள் எல்லாம் துரத்தி அழித்து போட கட்டளையிடுவார். இதெல்லாம் எப்போ நடைபெறும்? உள்ளே வருகிற தேவ கிருபை, ஏற்ற நேரத்துல சகாயம் செய்யும் கிருபை நமக்குள் இருந்தால், நமக்கு முன்பதாக உருவாக்குற எல்லா காரியத்திலும் இந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாகவும் அவர் நித்திய பயன்கள் நமக்கு ஆதாரமாகவும் இருக்கும். அதுவே நமக்கு ஆசீர்வாதம். ஏற்ற சகாயம் செய்யும் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 28ஆவது சங்கீதம் 7ஆவது வசனம். சங்கீதம் 28. நீர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அவர்கள் இந்த ஏற்ற நேரத்தை சகாயம் செய்யும் கிருபை பெற்ற மனுஷன் அவரை துதிக்க முடியும். கர்த்தர் நம்முடைய பலனும் கேடகமாய் இருக்கிறார். இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. அதுதான் முக்கியம். நாம் நம்பி இருக்கிறவர் கர்த்தர் ஒருவராகவே இருக்க வேண்டும். யெஷூரன் அவரை தான் நம்பி இருக்க வேண்டும். யெகோவா தேவன் அவரை தான் நம்பி இருக்க வேண்டும், சார்ந்து இருக்க வேண்டும். வேற நிழலுக்குள் போய்விட்டால் இந்த கிருபை கிடைக்காது. குதிரை வீரர்களையும் ரதங்களையும் தன்னுடைய சுய பலனை நம்பிவிட்டால் இந்த கிருபை கிடைக்காது. ஏற்ற நேரத்து சகாயம் செய்யும் கிருபை கிடைக்க வேண்டுமானால் என் இருதயம் அவரை நம்பி இருக்க வேண்டும். நம்பியிருந்தால் நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. இருதயம் கலிகூறும் எப்போ? நான் கர்த்தரை நம்பியிருந்தால் அவர் எனக்கு கிருபையை தருவார். கிருபை ஏற்ற நேரத்து சகாயம் எனக்கு கிடைக்கும். அப்போது நான் அவரை துதிக்க முடியும். கடைசியாக 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 24ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:24. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. அவர்கள் அப்ப இந்த ஊழியக்காரர்கள் அதற்கு பாத்திரவான்களாய், இந்த சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய கண்களில் தயவை ஜனங்களுக்காக பரிந்து பேசி சகாயத்தை பெற்றுத் தருகிறவர்கள் என்பதை இங்கே சொல்லுகிறார். நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். நான் ஊழியத்தின் அனுபவத்தை சொல்லுகிறார். விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகள் அல்ல, சகாயத்திற்கு நாங்கள் இரக்கப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் நிற்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் இந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர வேண்டும். இந்த கிருபாசன தண்டையில தான் அவருடைய சமூகம் இருக்கிற இடத்துல தான் நமக்கு ஆசீர்வாதம். அங்குதான் நமக்கு கிருபை, அங்குதான் சகாயம் செய்கிற சக்தி ஆண்டவர் நமக்கு தருகிறார். அங்குதான் ஏற்ற நேரத்தில் சகாயம் கிடைக்கும்.
மற்ற ஜனங்களுடைய உதவிகள் கிடைக்காமல் போகலாம். ஐயோ, இந்த நாள் எனக்கு உதவி செய்ய முடியலையே, இன்னைக்கு எங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்துல இந்த காரியம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் இல்லாமல் போகலாம். கர்த்தரிடத்துல ஒரு நாளும் ஒன்றும் இல்லாமல் போகாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஏற்ற நேரத்தில் நமக்கு தூதனை கட்டளையிடுவார். எல்லா உதவிகளையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே அவரையே நம்பி அவருடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்வோம். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி தமது ஏற்ற நின்று சகாயம் செய்யும் கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு சகாயம் செய்யும் கிருபை அதிகமாய் எங்களுக்கு வேண்டும். அநேக நேரத்தில் ஒருவர் எங்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்குமே, ஏதோ ஒரு மனுஷன் எங்களுக்கு இந்த நேரத்தில் வந்தால் இந்த தேவை எங்களுக்கு பூர்த்தியாக இருக்குமே, ஏதோ ஒரு மனுஷர் எங்களுக்கு இந்த காரியங்களுக்காக எங்களுக்கு உதவி செய்தால் அது நேர்த்தியாக இருக்குமே என்றெல்லாம் அநேக நேரத்தில் யோசிக்கிறோம். ஆனால் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை கர்த்தரிடத்தில் உண்டு என்பதை இன்று நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை நீதிமானை மாற்றுகிறது, கிருபை பரிசுத்தப்படுத்துகிறது, அது பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறது, அது நிர்மூலமாகாது காக்கிறது. இவைகள் எல்லாம் தாண்டி ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் ஒரு கிருபை உண்டு என்பதை இன்று நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அதை எல்லாரும் அனுபவிக்கத்தக்க கிருபை தாங்க. ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கட்டும். எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருப்பதாக. அநேக இக்கட்டுகளை தாண்டி வருகிறோம், அநேக ஆபத்துகளை தாண்டி வருகிறோம், அநேக உதவியற்ற துணையற்ற நிலைகளை தாண்டி வருகிறோம். யாராவது உதவி செய்வார்களோ, யாராவது கேட்பார்களோ, யாராவது எங்களை பார்ப்பார்களோ என்று நினைக்கிறோம். இந்த சூழ்நிலையில சகாயம் செய்யும் தேவ கிருபை உண்டு. சகாயம் செய்கிற ஏற்ற நேரத்தில் அவருடைய கரம் நீட்டப்படும். அவருடைய தூதர்கள் வருவார்கள். அவர் அக்கினி மதிலாய் நிற்பார். அவருடைய அக்கினி பட்சிக்கிற அக்கினியாய் நம்மை சுற்றி உண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிப்பார். இந்த சகாயம் செய்யும் கிருபையை அதுவரை எங்களுக்கு தருவீராக. எங்களுக்கு விரோதமாக எத்தனை அதாவது சூழ்நிலைகள் சுற்றி வந்தாலும், பலவீனங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் கர்த்தர் எங்களை சுற்றி அக்கினி மதிலாய் நிற்பீர். இந்த ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை எல்லாருக்கும் உண்டாயிருக்கட்டும். எனவே தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அநேக தூரமாய் நாங்கள் இருக்கலாம், கிருபாசன தண்டையில சேர்வதற்கு யோசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் சமூகத்துல எங்களை ஆயத்தப்படுத்தி அதனுடைய பாவியாக எங்கள் கிருபையாக என்கிற ஜெபத்தோடு கூட உடைய சமூகத்துல பிரவேசிக்க, கிருபாசன தண்டையில பிரவேசிக்க பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்து வழி நடத்துங்க. அது நிமித்தம் வருகிற இந்த கிருபாசன தண்டையிலிருந்து வருகிற இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய கிருபை, சகாயம் செய்யும் கிருபை, சகாயம் செய்யும் சக்தியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்போஸ்தலருக்கு அருளப்பட்ட அந்த சக்தி ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. சகாயம் செய்யும் கிருபை ஒவ்வொரு மீதும் வளர்ந்து வருவதாக. ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கட்டும். குறைவுள்ள பாத்திரமாய் அல்ல, எங்கள் கிருபையின் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் நிரம்பி வழிகிறதா இருக்கட்டும். அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் மீது கர்த்தருடைய கிருபை விளங்கட்டும். ஏற்று சகாயம் செய்யும் கிருபை எல்லாருமே பூரணமாய் பெருகட்டும், பூரணமாய் விளங்கட்டும். அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். தேவனுடைய கிருபையின் கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாங்கள் பணிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவர்கள் எல்லா வழிசத்தையும் பிரயாணங்களை வாய்க்கப்படும். ஏற்று சகாயம் செய்யும் கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இந்த நாங்கள் ஆலய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். பணி செய்கிற எல்லாரும் கர்த்தர் பாதுகாவலை தாரும், ஞானத்தை தருவீராக. தடையில்லாமல் தொடர்ந்து அவர்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்துங்க. ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை என்னுடைய ஆலயத்தின் மீதும் கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. ஏற்ற நேரத்தில் உதவிகள் எங்களுக்கு கிடைக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. காலத்தை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்களுக்கு சென்ற வீட்டு ஜெப கூடவே திருமதி கோபோ அவருடைய வீட்டிலே நடைபெறும். அதற்கு பின் திருமதி லீலா அவர்கள் மீனா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே போல லீலா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஜெபிக்க முடிந்தால் நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெறவும் உங்களை நம்மோடு கூட கேட்டு